பெண்கள் தான் சமூகத்தின் முதுகெலும்பு என கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் வளர முடியாது என தெரிவித்துள்ளார். உலக மகளிர் உச்சி மாநாட்டில் பேசிய அவர், உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும், பல்வேறு துறைகளில் பெண்கள் உயர் பொறுப்புகளில் அமர வேண்டும் எனவும் கூறினார். மகளிர் உரிமை தொகையால் பெண்களின் சுயமரியாதை, தன்னம்பிக்கை ஆகியவை கூடியுள்ளன என்றும், பெண் தொழில் முனைவோரை கிராமங்களிலும் உருவாக்கி வருகிறோம் எனவும் குறிப்பிட்டார். 14 வயது இளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான HPV தடுப்பூசி திட்டம் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மார்பக புற்றுநோய் பிரத்யேக சிகிச்சைக்காக 120 கோடி ரூபாயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். உலக மகளிர் உச்சி மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மகளிர் மேம்பாட்டுக்கான தமிழ்நாடு அரசின் திட்டங்களை உலக வங்கியை பாராட்டியுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து தரப்பு மகளிரின் வளர்ச்சி, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் எனவும், மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கவே மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது எனவும் கூறினார். சென்னை மாநகரம் பாதுகாப்பான மாநகரமாக உலக அளவில் திகழ்கிறது என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், மகளிருக்கான திட்டங்களால் திராவிட மாடல் உலக அளவில் ரோல் மாடலாக திகழ்ந்து வருகிறது என குறிப்பிட்டார். நம்முடைய தமிழ்நாடு அரசு மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்துகின்ற திட்டங்களை பார்த்து உலக வங்கி இன்றைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 1250 கோடி ரூபாய் கடன் உதவியாக தருகின்றார்கள். அனைத்து தரப்பு மகளிருடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்கின்ற வகையில் இந்த விசேஃப் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மாதம் 1000 ரூபாய் என்பது ஏதோ சலுகை தொகை கிடையாது. அது பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற உரிமை தொகை. பிறக்கும் பெண் குழந்தைகள் தொடங்கி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், பணிக்கு செல்கின்ற மகளிர், இல்லத்தரசிகள், வயதான பெண்மணிகள்னு அனைத்து தரப்பு மகளிருடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்கின்ற வகையில் இந்த விசேஃப் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு.